வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள அனலதீவு எனும் கிராமத்தில் அனலதீவு சதாசிவ மகாவித்தியாலயத்தில் கல்வி பயின்று கடந்த வருடம் நடைபெற்ற காப்போத சாதாரணதர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏத்தர சித்தியினை பெற்ற நிரஞ்சனா அவர்களை வாழ்த்துவதற்காக அவர்களின் வீட்டிற்கு சென்றிருந்தோம். அவரின் அனுபவ பகிர்வினை பகிர்ந்து கொண்டோம். வாங்க கேட்கலாம். வணக்கம். இன்றைய தினம் அனலதீவில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடங்களிலும் ஏத்தர சித்தி பெற்ற மாணவியை நாங்கள் இங்கே சந்திக்க வந்திருக்கின்றோம். ஓகே தங்கச்சி, அந்த வகையில் உங்களோட பேர் என்ன? நிரஞ்சனா நிமலேஸ்வரன். நிரஞ்சனா. நீங்கள் இன்றைக்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் 9 பாடம் சித்தி அடைஞ்சிருக்கிறீங்க, அதுவும் ஏதர சித்தி. உண்மையிலேயே இது என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துல எல்லாம் படித்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் 9 பாடம் எடுத்தார்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள் மேலதிக வகுப்புக்கெல்லாம் சென்று அந்த சித்தியை பெற்றுக்கிறாங்க. நீங்க இங்க இருந்து மேலதிக வகுப்பு எடுக்க சென்றீங்களா? மேலதிக வகுப்புன்னா எங்களுக்கு வச்சது எங்களோட சேராக்கள் டீச்சர்ஸாக்கள் தான். எங்களோட ஸ்கூல்லயே வச்சு காலமா வைப்பினும் காலமா 6 மணிக்கு வைக்கிறது, பின்னேரம் 3 மணிக்கு வைக்கிறேன்னு சொல்லி டீச்சர்ஸாக்கள்லாம் செய்தவே. வேற மேலதிக வகுப்புண்டா நான் இங்கிலீஷுக்கு மட்டும் ஒரு மிஸ்ஸிட்ட ஜூம் போனேன். மற்றது பிறகு எங்கட சார் ஒரு ஆள் வந்தவர், இங்கிலீஷுக்கு கண்டு 11ஆம் ஆண்டுல சார் ஒரு ஆள் வந்தவர். மிச்சது எல்லாமே அவைக்குத்தான் போகும். அவைதான் எல்லாரும், இப்ப நான் மட்டும் இல்லை, என்னோட பாஸ் பண்ணின எல்லாருக்குமே அவைதான் எல்லாமே செய்தவை. அவை சரியா கஷ்டப்பட்டவை, எங்களோட மட்டும் சரியா கஷ்டப்பட்டவை. இல்ல, இது உண்மையிலே ஒரு சாதனை தான் சொல்லணும். என்னன்னு சொன்னா, ஒரு அன்னதீவு என்று சொல்ற ஒரு கிராமம், இது ஒரு பின்தங்கிய கிராமம் இல்லையா? அப்ப இந்த பின்தங்கிய கிராமத்திலிருந்து நீங்க வெளி மாவட்டங்களுக்கு ஒரு மேலதிக வகுப்புகளுக்கும் செல்லாம நீங்க இங்க இருந்தே படிச்சு இந்த சாதனையை செய்திருக்கிறீங்க. உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய விஷயம். அப்ப உங்களுக்கு இந்த இதுல என்ன மாதிரி இருக்கு? இன்றைக்கு இந்த நீங்க 9 பாடம் சித்தி அடைஞ்சுக்கிறீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? 9 பாடமும் சித்தி அடைந்தா கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் மேல செய்யணும்ன்றதான் மேல செய்யணும். அப்ப நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீ வார சமுதாயத்துக்கு, உங்களோட படிக்கிற பிள்ளைகளுக்கு, நீங்க அடுத்த முறை இந்த பரீட்சை எழுதுற மாணவர்களுக்கு நீங்க ஏதாவது உங்களோட சொல்ல விரும்புறீங்களா? ஏதாவது அவைக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்ப நார்மலா படிக்காம என்னால முடியும், நான் கண்டிப்பா இதை எடுக்கத்தான் வேணுமென்ற ஒரு குறிக்கோளோட இரவு பகலா வீட்டை எவ்வளவுக்கு ஒர்க் பண்றோமோ அவ்வளவுக்கான ரிசல்ட் நமக்கு வரும். என்னன்னா, நான் படிச்சது இப்ப ஸ்கூலால 3 மணிக்கு டியூஷன்னா கொஞ்ச நேரம் படிப்பேன். பிறகு ஸ்கூல்ல டியூஷன் முடிச்சுட்டு பிறகு பிறகு ஒரு 6:30ல இருந்து 10 மணி மட்டும் படிப்பேன். பிறகு அங்கால 4 மணி கிளம்பி தான் படிச்சேன். நான் கொஞ்சம் இந்த ஓயிலோட கொஞ்சம் நெருக்கி வரதான் இங்கிலீஷ்காக மட்டும் நான் நைட் 2 மணி வரைக்கும் இருந்து படிச்சேன். கிளாஸுக்கு போயிட்டு நைட் 2 மணி வரைக்கும் இருந்து படிச்சேன். எனக்கு படிப்பிச்ச சார் ஒரு ஆளும், எங்களுக்கு ஸ்கூல்ல படிப்பிச்ச சார் ஒரு ஆளும் நைட்ல கிளாஸ் வச்சவர், ஜூம் கிளாஸ் வச்சவர். அதே மாதிரி மிஸ்ஸிட்டையும் ஈவினிங் கிளாஸ் போனான். அவ ஒரு முல்லைத்தீவுல படிப்பிக்கிற மிஸ் தான். அவ எனக்கு ஜூம் எடுத்தவ. அதுவும் எங்கட சார் ஒரு ஆள் தான் கதைச்சு எடுத்து விட்டவர். நன்றி சொல்லணும்டா, நான் சரியா கஷ்டப்பட்டது இங்கிலீஷுக்கு தான். இங்கிலீஷ் நான் நினைக்கல எனக்கு வருமெண்டு கஷ்டப்பட்ட இந்த 2 டீச்சர்ஸ் ஆக்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி சொல்றேன். மற்ற பாடங்கள்ல சித்திக்கு சயின்ஸ் மேத்ஸ் உட்பட அனைத்து பாடங்களுமே எங்களோட டீச்சர்ஸ் ஆகலாம் சரியா கஷ்டப்பட்டவை எங்களோட. அவைக்கும் என்ற மனமார்ந்த நன்றி. மற்றது இது நான் இப்போ ஓயில் வரைக்கும் வந்தது, இங்க படிச்சது, அதுக்கான ஆரம்ப புள்ளி வச்சது இந்த முன்பள்ளி ஆசிரியர். நீங்க இங்கதான் பிறந்தது வளர்ந்தது இங்கதான் படிச்சீங்க? இங்கதான் படிச்சேன் நான், வேற ஒரு இடமும் போயல. மற்றது முன்பள்ளி ஆசிரியர் ஆரம்ப பாடசாலையில நான் அருணோதயா முன்பள்ளியில படிச்சேன். அங்க படிப்பிச்ச டீச்சர்ஸ் ஆகல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரைமரி நான் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில படிச்சேன். நான் தெற்க அங்க படிப்பிச்ச டீச்சர்ஸ் ஆகலுக்கும் ரொம்ப நன்றி. அப்ப நீங்க என்ன ஒரு குறிக்கோளோட நீங்க உங்களோட கல்வியை தொடர்ந்து நீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த டீச்சர் என்ற ஒரு இதுலதான் எல்லாருமே சொல்ல எனக்கு ஒரு ஆசை வந்தது. டீச்சர் தான் சொன்னான். ஆனா நான் இந்த இலக்கை நோக்கித்தான் போகணும் என்று நான் முடிவு செய்தது 8ஆம் ஆண்டுல தான். அதுக்கு காரணமா இருந்தது எங்களுக்கு படிப்பிச்ச ஒரு சயின்ஸ். அவர் தான் சயின்ஸ் முக்கியத்துவம் சொல்லி அந்த பாடத்தால இந்த நன்மை கிடைக்கும் என்று அப்பத்துல இருந்தே நான் ஊக்குவிச்சு கொண்டிருந்தது. அவர் 7ஆம் ஆண்டுல தான் கூட படிப்பிச்சவர். பிறகு போயிட்டார், டிரான்ஸ்பர்ல போயிட்டார். அருண்ராஜ் பெயர் போயிட்டார். பிறகு டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டார். ஒரு மிஸ் ஒரு ஆளுங்களுக்கு படிப்பிச்சோம். அவவும் சரியா கஷ்டப்பட்டவங்களோட. அப்ப அவர் தான் இந்த பயோண்டா என்ன, பயோவால இப்படி நன்மை வருது என்று சொல்லி ஆரம்ப புள்ளி வச்சது எனக்கு அவர் தான்.
பிறகு நானும் இதுக்கு வரணும்னு சொல்லி இப்ப பயோ படிச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க கிளாஸுக்கு போய் இப்ப கொண்டிருக்கீங்க? நான் கிளாஸுக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஏம் வந்து டாக்டர் தான். அதுக்காக நான் கண்டிப்பா கண்டிப்பா சாத்தியமாகும். இறைவன் அருளால எல்லாம் கூடி வரும். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்க. எங்களோட ஊருக்கும் இது ஒரு பெருமை, சந்தோஷம். எங்கட கிராமத்திலே வைத்தியர் இங்க நிரந்தரமா இல்ல. நீங்களும் ஒரு வைத்தியர் அங்க வரணும். அதுக்கு எங்கட வாழ்த்துக்கள். சரி, உங்களோட குடும்ப சூழ்நிலை இப்ப பின்னணி நீங்க எத்தனை பேர் குடும்பத்தில, என்ன மாதிரி உங்களோட குடும்பத்தில உங்களோட வீட்டுல உங்களுக்கு படிக்கிறதுக்கான சூழல் எப்படி அமைஞ்சது, அதை ஏற்படுத்தினது, அப்படி அதுல சொல்ல முடியுமா? எங்கட குடும்பத்துல 4 பேர். நான், அப்பா, எங்கட அம்மா. அப்பா வந்து நான் பிறந்த 6 மாசத்திலேயே வந்து கட்டாருக்கு போனவர் தான். நான் பிறந்து போனதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வெக்கேஷன் மாதிரி வந்து போறவர். இப்ப வரைக்கும் அப்பா வெளிநாட்டுலதான் நிக்கிறாரு. ஆனா என்னோட விலக அளவு இருந்தது குறைவு. அப்பா நின்றதுண்டா வெளிநாட்டுலதான் கூட நின்றவர். நாங்கள் காசுகளும் தேவைதானே. என் குடும்ப சூழ்நிலை வந்து நான் இப்ப வரைக்கும் இருக்கிறது வந்து வேற. நாங்க முதல் இருந்தது வேற. முதல் சரியா கஷ்டப்படாதுன்னு சொன்னவா அம்மா. எனக்கு அது தெரியாது. ஆனா சொல்லி கேட்டிருக்கிறேன். இப்ப நான் இருக்கிறது வேற. இவ்வளவு வசதியா என்ன இவ்வளவு பத்திரமா வச்சு பாக்கணும்டா அதுக்கு அப்பாதான் அவ்வளவு கஷ்டப்பட்டவர். படிக்கிற சூழலுண்டா இந்த ரூம்ல வந்து சத்தம் ஒன்றும் வராது. வெளியிலயும் இப்ப அம்மா அதை அதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி இப்ப சத்தம் போடாதீங்கன்னா போட மாட்டினோம். அப்படித்தான். மற்றது இப்ப நான் இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட்டது இங்கிலீஷுக்கு தான். அதுக்கு ஆரம்ப கல்வியிலேயே படிப்பிச்ச என்ற ஆசிரியர் மேருக்கும், ஓஎல்ல நான் வந்து ஓஎல்ல எனக்கு துணையா இருந்த ஆசிரியர் மேருக்கும், இங்கிலீஷ் மட்டும் இல்லாம மிச்ச அனைத்து பாடங்களுக்கும் என்னோட துணையா இருந்த ஆசிரியர் மேருக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கு உறுதுணையா இருந்த எங்களோட டீச்சர்ஸ் ஆக்கள் மற்றும் அதிபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட என்ன எந்த பெற்றோர், அம்மா அப்பா, அதோட இருந்த அம்மா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் உங்களோட இந்த படிக்கிறதுக்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கணும். என்ன டவுட் இருந்தாலும் என்ன நேரம் இருந்தாலும் போட்டா உடனே ரிப்ளை பண்ணுவேன் டீச்சர்ஸ் ஆக. அது எந்த நேரமா இருந்தாலும் அவை சொல்லி விடுவேணும். எனக்கு மட்டும் இல்ல எல்லா பிள்ளைகளுக்குமே சொல்லி விடுறது, நீங்க தேடி பேப்பர் செய்யுங்க, டவுட்டுகளை எந்த டைம் இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லுவேணும். அதே மாதிரி நானும் வீட்டை வந்து எந்த டைம் இருந்தாலும் நான் மெசேஜ் போட்டு விடுவேன். பிறகு அதுக்கான விடையோட விளக்கமும் சேர்ந்து வரும். அதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்தவே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் கேள்விப்பட்டது அந்த நிறுவனங்கள் வந்து இந்த அனலதீவு கலாச்சார ஒன்றியம், மற்ற அந்த ஆட்சி துணை அலுவலகம் அப்படி எல்லாம் இங்க இருக்குதாமா. அவங்களெல்லாம் இந்த பரீட்சைகளை சித்தியடைந்த மாணவர்களுக்கு அந்த ஊக்குவிப்பு தொகையா கொடுக்குற மாதிரி அப்படி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அப்ப இந்த முறை உங்களுக்கு கிடைக்கும். அப்ப கிடைக்கும் என்று நான் கேள்விப்பட்டேன். அப்ப இந்த முறையும் கிடைக்கும். உண்மையிலேயே அனலதீவு சதாசிவம் மகா வித்தியாலயம் என்று சொல்லி, ஆனா இப்ப நிறைய சாதனைகளை படைச்சுட்டு வருகிறது. விளையாட்டிலும் சரி, கல்வியிலும் சரி, உண்மையிலேயே நல்ல சிறந்த பெருவற்றினை இங்கே காட்டிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில அவர்கள் மேலும் மேலும் இன்னும் நிறைய சாதனைகளை பண்ணணும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.